ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் கோதுமை மாவு இருந்தாலே போதும், நல்ல சாஃப்டான இந்த பணியாரத்தை நீங்களும் வீட்டில் செய்யலாம். கோதுமை மாவு வச்சு பண்ணி கொடுக்கறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்கள்லேருந்து வீட்டில் உள்ள பெரியவங்க வரைக்கும் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இந்த பணியாரத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெல்லம் முழுசாக கரையிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் முழுசாக நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து பண்ணுறதா கூட பண்ணலாம். ருசி இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வெல்லம் எல்லாமே நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ்வை இதோட ஆஃப் பண்ணிவிட்டு இப்பொழுதைக்கு இந்த பாத்திரத்தை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. அரிசி மாவு சேர்க்காம வெறும் கோதுமை மாவு வச்சு செய்கிறதா கூட நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு சூடாக இருக்கும்போதே இந்த வெள்ளைப்பாகை மாவு கூட சேர்த்துக்கங்க. இப்போ மாவை வெள்ளைப்பாகு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடாக வெள்ளைப்பாகு சேர்த்து நம்ம கலந்து விடும்போது இந்த மாவு அந்த சூட்டிலே வெந்து வந்துடும். இப்போ காய்ச்சின வெள்ளைப்பாகில் இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு இருக்குது, அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த மாவை கலந்து விடுறதுக்கு இப்போ நம்ம சேர்த்துருக்க வெள்ளைப்பாகு மட்டும் பத்தாது. அதனால் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். வெள்ளைப்பாகு சூடாக சேர்த்ததுனால இப்போ தண்ணியும் சூடாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பச்சை தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாவை தோசை மாவு பதத்துக்கும் கொஞ்சம் கெட்டியாக நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா விஸ்கு வச்சு நம்ம அடித்து கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ மாவை கட்டி இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. என்ன தான் நம்ம இதில் இனிப்பு சேர்த்துருந்தாலுமே இந்த 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ தேங்காய் உப்பு ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. அப்போது இந்த பணியாரம் சாப்பிடும்போது நல்லா நெய் வாசமாக இருக்கும். இப்போது நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு இப்போ இந்த நெய்யையும் மாவு கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க. இந்த ஆப்ப சோடா சேர்க்குறதுனால நமக்கு பணியாரம் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி எலும்பி வரும். அதுக்காக தான் சேர்த்து கலந்து விட்டுக்கிறோம். கடைசியாக மாவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரண்டி வச்சு மாவை எடுத்து விட்டு பார்த்தோன்னா நல்லா கெட்டியாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மாவை ஒரு முறை நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இதோட நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு ரெடியாக இருக்குது. ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் பணியார சட்டியை எடுத்து வச்சு அதில் எண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெயை நல்லா மீடியம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த வெள்ளை எள்ளு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது இப்போ ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையுமே மாவு சேர்த்து 2 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா பாருங்கள், மேல் பக்கமே நல்லா ஓரளவுக்கு வெந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டையாக வர ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு கீழ்ப்பக்க பணியாரம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இந்த பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா எவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு கோல்டன் கலரில் இந்த பக்கம் செவந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதே போல் தான் மீதம் இருக்க எல்லா பணியாரத்தையுமே நம்ம இந்த ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கலாம்.
இப்போ திருப்பி போட்டு அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த பக்கமும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதே போல் தான் எல்லா பணியாரமுமே நமக்கு இன்னொரு பக்கமும் வெந்து வந்திருக்கும். இப்போ இதை அப்படியே ஸ்பூனில் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இந்த ஹெல்த்தியான கோதுமை பணியாரத்தை நீங்களும் வீட்டில் செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.